الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المحكم تنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والتسليم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் தரக்கூடிய அனைத்து பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. என்னென்ன ஹாஜாத்துகள் தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்து இருக்கிறோமோ அனைத்து விதமான ஹாஜாத்துகள் தேவைகளையும் அல்லாஹு தஆலா கண்ணியமான முறையில் ராஹத்தான சூழலில் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. அனைத்து விதமான துன்பங்கள், துயரங்கள், ஃபித்னாக்கள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மகனார் யஸீத் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது ஏற்பட்ட சில நிகழ்வுகளை குறித்து நாம் பார்த்தோம். உண்மையில் பேசப்படாத, நாம் அவசியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றினுடைய நிகழ்வுகளை குறித்து நாம் இப்பொழுது நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் பேசப்படுவது இல்லை. இதை ஏன் பேசப்படுறது இல்லை அப்படின்னு சொன்னா, அதுல பிரித்தறிய வேண்டிய சிக்கலான சூழல் இருக்கிறது என்கிற காரணத்தினால் எந்த சஹாபியையும் திட்டாமல் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் இருக்கக்கூடிய விஷயங்களை தேர்வு செய்து துல்லியமான தூய்மையான செய்தியை மட்டும் நாம் எடுத்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஒன்று. நாம் அவ்வாறு பேசுகின்ற பொழுது யாராவது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அதிக பிரசங்கித்தனமாக சஹாபாக்களை பேசி விடுவார்களோ, எண்ணி விடுவார்களோ என்கின்ற அச்சத்தின் காரணத்தினால் இந்த தலைப்புகள் பெரும்பாலும் ஒதுக்கி வைக்கப்படுகிறது. ஆனால் மிகப்பெரிய ஒரு வரலாற்றினுடைய ஒரு பாடத்தை அல்லாஹு தஆலா இதை நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறார். ஏனென்றால் 30 வருடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்கு பிறகாக வந்த குலஃபாய் ராஷிதீன்கள், இவர்களின் மூலமாக இந்த இஸ்லாத்திலே நிலைநாட்டப்பட்ட அந்த ஹிலாஃபத்தினுடைய வெளிப்பாடாக இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தஆலா தாரை வார்த்து கொடுத்த பகுதி என்பது 1,20,00,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. அவ்வளவு குறுகிய காலத்தில் பிரம்மாண்டமான, கிட்டத்தட்ட உலக வேர்ல்டு மேப்பை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு பறந்து விரிந்த ஒரு பகுதியை அல்லாஹு தஆலா வசப்படுத்தி கொடுத்தான். சமூக ஒழுக்கத்தையும் சுய ஒழுக்கத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். எனவே இதை அல்லாஹு தஆலா நிலைநாட்டுவதற்காக கொடுத்தான். எங்கு சறுக்கினோம், எங்கு நாம் அப்பேற்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை இழந்தோம் என்பதை குறித்துண்டான ஒரு மீள் பார்வை என்பது நமக்கு அவசியம். எனவே நாம் கொஞ்சம் பின்னால் திரும்பி பார்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பொதுவாகவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வினுடைய நியதி என்னவென்றால், அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா எந்த ஒரு சமுதாயத்தையும் மாற்றம் கொள்ள மாட்டான், மாற்ற மாட்டான். லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அவர்கள் தனக்கு தானே ஒழுக்க
சீர்திருத்தத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளாத வரையிலும் அவர்களினுடைய இழப்பின் காரணமாக அவர்கள் சம்பாதித்து கொண்டதை அல்லாஹு தஆலா அப்படியே விட்டு விடுகிறார். இந்த இழப்பு என்பது உங்களுடைய கரத்தினால் நீங்கள் சம்பாதித்து கொண்டது என்பதை அல்லாஹு தஆலா அப்படியே விட்டு விடுகிறார். மற்றபடி எந்த சமுதாயத்தையும் அல்லாஹு தஆலா நல்ல உயர்வாக ஆக்கிவிட்டு தாழ்வாக ஆக்குவதில்லை. அவர்களாகவே மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதாக சொல்வதன் மூலமாக இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை என்பது நாம் நம்முடைய மக்கள் தாமாகவே சம்பாதித்துக் கொண்டதுதானே தவிர அல்லாஹு தஆலா திட்டமிட்டு உங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கணும் என்பது இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். அதுதான் நடந்துச்சு. யசீத் அவர்கள் சிறந்த ஆட்சி முறைகளை அறிந்தவர்களாக இருந்தார்கள். மிகப்பெரிய வீரராக இருந்தார். அதிகமான திறமை கொண்டவராக இருந்தார் என்கிற விஷயம் எல்லாம் ஓகே. ஆனா அல்லாஹினுடைய அடையாள சின்னங்கள், அல்லாஹினுடைய அடியார்கள் என்று இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பக்கத்தை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுவிட்டார் என்பதுதான் அவருடைய ஒரு குறையாக நாம பார்க்கிறோம். சில பேரு முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் என்ற பெயரில் யசீதை காப்பாற்ற வேண்டும் என்பதாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்த மாபெரும் தியாகத்தையும், அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய தியாகங்கள், இன்னும் எந்தெந்த சஹாபாக்கள் எல்லாம் இதற்காக சத்தியத்திற்கு குரல் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் மாற்று கருத்து சொல்லி இப்படி செஞ்சிருக்க கூடாது, என்னதான் இருந்தாலும் அரசை எதிர்த்து இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பேசக்கூடியது அந்த சூழலை நாம பார்க்கிறோம். இது மிக மோசமான குணம். இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு பெரும்பாலும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபி, ஓகே, அவர்களுடைய கண்ணியத்தை பேண வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் தவிர்க்கிறோம், பரவாயில்லை. யசீதினுடைய விஷயத்திலையும் அவதூறாக வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவிர்க்கிறோம், பரவாயில்லை. அதே நேரத்தில் உள்ளது உள்ளதுபடியே எந்த இடத்திலே இந்த சமூகம் தவறிழைத்தது என்பதையும் சுட்டிக்காட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோமே தவிர ஏதோ ஒரு பக்க சார்பாக பேசிக்கொண்டு அநியாயத்திற்காக குரல் கொடுத்த பெரும் சஹாபாக்களை எல்லாம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்றவர்களை எல்லாம் இப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருக்க கூடாது என்பதாக பேசுவது என்பது மிக மோசமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல யசீத் தேர்வு செய்யப்பட்ட முறையே அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து கொடுத்த முறை அல்ல. மகன் வாரிசு அரசியல் என்பது இஸ்லாத்திலே கிடையாது. எனக்கு பின்னால் மகன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால், அந்த ஒரு காரணத்தினால முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுக்கல அப்படின்றது வேற விஷயம். அதே நேரத்துல மஷூரா செய்ய வேண்டிய முறைகள் என்று இருக்கிறது. சஹாபாக்கள் இல்லையா? சஹாபாக்கள் யாருமே இல்லையா? ஹஜ்ரத் ஸையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை குழுவை நியமித்தார்கள். அந்த குழுவினுடைய பிரதிநிதிகள் இன்னமும் பாக்கி இருக்கத்தானே செய்கிறார்கள். இன்னும் பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். யசீதினுடைய காலகட்டத்திலேயே 20 சஹாபாக்கள், 20க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்ததாக வரலாற்று செய்திகளிலே பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், அனஸ் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், முஅக்கல் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி கர்பலாவிலே இறந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார்கள். யசீதினுடைய ஆட்சியில தானே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். இப்ப இவர்களிடத்திலே ஒரு கருத்து கணிப்பு வைத்திருக்கலாம். அவர்களிடத்திலே
ஒரு மேற்கோள் காட்டி ஒரு ஆலோசனை செய்திருக்கலாம். தன்னுடைய கருத்திற்கு யார் தோதுவாக வருகிறார்களோ அவர்களுடைய கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த அடிப்படையில் மட்டும் ஆட்சி நியமனம் செய்வதென்பது அவ்வளவு பொருத்தமானதாக தெரியவில்லை. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சமூகம் கண்டதனுடைய மிகப்பெரிய ஒரு இது. அதே நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும், அவர்கள் நியமித்ததனுடைய நியாயம் நமக்கு தெரியும். இங்க யசீதை தவிர வேற யாரையாச்சும் வச்சோம்னா கண்டிப்பா கலவரங்கள் பிறக்கும். பிறந்துச்சு, பிற்காலத்துல பிறந்துச்சு, பின்னாடி வரும். ஏன்னா அவர்கள் கோத்திர பிரச்சனையாக கொண்டு போனார்கள். ஆட்சி என்பது அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இஅலாய கலிமத்தில்லாஹ், அல்லாஹு சொன்ன ஷரீஅத்தை நிலைநாட்டுவதற்காக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். இதை வைத்து குலப்பெருமையையோ கோத்திர பெருமையையோ அல்லது தன்னுடைய திறமையையோ வெளிப்படுத்த வேண்டும் என்பதாக நினைத்தால் அந்த இடம் சருகுதலை தான் சந்திக்கும், மிகப்பெரிய பாதிப்பை தான் சந்திக்கும் என்பதை இந்த இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு சுட்டி காமிக்கும். அதுக்காண்டிதான் நம்ம இதை பார்க்கிறோம். இன்னைக்கு அரசியலே தேவையில்லை என்பதாக இதை பத்தி பேசாததின் காரணத்தினால வந்த விளைவு எது? இந்த வரலாறு பேசப்படாமல் போனதுக்கான காரணத்தை சொன்னேன். எங்க யாரையாச்சும் நம்ம குறை சொல்லிடுவோமோ அப்படின்ற காரணத்தினால சொல்லப்படல. சரி, அப்படி சொல்லப்படாமல் போனதின் காரணத்தினால் என்ன ஆகுனுச்சு? இந்த சமுதாயம் அரசியல் என்ற பார்ட் இஸ்லாத்துல இருக்கு அப்படின்றதே மறந்துருச்சு. அப்புறம் எதுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஆட்சி செய்யணும் என்றால் அதற்கான பதில் தெரியல. அது ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியா இல்ல. மிகப்பெரிய இடம் பிடிக்க வேண்டும், அலெக்சாண்டரை போன்று, நெப்போலியனை போன்று இடத்தை பிடிக்கணும், ஆக்கிரமிப்பு செய்யணும், அது இல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை, இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்தவரையிலும் எந்தெந்த மக்கள் இருக்கிறார்களோ, எந்தெந்த மதத்தவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த கொள்கையின்படி தாராளமாக சுதந்திரமாக இருந்து கொள்ளலாம். சர்ச்சுகள் இருந்தது, மற்ற யூதர்களுக்கான வணக்க ஸ்தலங்கள் இருந்தது, எல்லாம் இருக்கதான் செஞ்சிச்சு. அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டிலே இருந்து கொள்ளலாம். இஸ்லாம் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. ஆனால் எந்த ஒரு மனிதனும் பிற மனிதனை அநியாயம் செய்யக்கூடாது, எந்த ஒரு மனிதனும் பிற மனிதனை அடிமைப்படுத்தக் கூடாது, எந்த ஒரு மனிதனும் பிற மனிதர்களுக்கு அட்டூழியம் செய்யக்கூடாது, ஒழுக்கத்திற்கு மாற்றமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்பது மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, ஆட்சியினுடைய நிலைப்பாடு. இங்க என்ன ஆகுனுச்சு? கோத்திர சண்டையாக மாறுனுச்சு. உமையாக்கள் வர வேண்டும், உமையாக்கள் என்கின்ற குடும்பம் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற நிலை வந்துச்சு. அந்த நிலையின் காரணத்தினால்தான் இங்க பல இரத்த கரைகளை நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்க முடிஞ்சிச்சு. அதுல குறிப்பா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்யும்படியான மாபாதகமான செயல். இந்த அளவிற்கு துணிச்சல் கொண்ட எண்ணம் என்ன? யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி வளர்த்த, கொண்டாடிய, கொஞ்சிய அற்புதமான பேரக்குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, சுவனத்தினுடைய இளைஞர்களின் தலைவர் என்பதாக போற்றப்பட்டவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசித்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தலையை துண்டிக்க வைத்து அவர்களுடைய உடலில் அம்பை பாய்ச்ச யார்? காஃபிரா? செஞ்சது யார்? காஃபிர்களா செய்தார்கள்? இல்லையே. காஃபிர்கள் கூட இப்படிப்பட்ட நிலையை செய்திருப்பார்களா என்று தெரியல. ஏன்னா குடும்பத்தோடு வந்திருக்கிறார்கள், குழந்தைகள், மனைவி, பெண்களோடு வந்திருக்கிறார்கள். அப்ப நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை இந்த சமூகம் எங்கு இழந்தது? அப்ப இனவெறி, கோத்திர வெறி என்பது எவ்வளவு மோசமானது என்பதை இந்த சமூகம் புரிந்து அந்த நிலைப்பாட்டை
கையிலே எடுக்காமல் சுத்தமாக விட்டு ஒதுங்க வேண்டும் என்பதற்கான பாடம் தான் இது. அதை நம்ம கையில எடுத்தோம்னா எவ்வளவு பெரிய ஆபத்து வரும். மாவியார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல யார் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போனாங்க. எங்க? எர்மூக் யுத்தம். ரோம பேரரசை எதிர்த்து போகிறார். அப்படி போகும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத். தளபதி யாரு? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். செய்தி வருது. என்ன செய்தி தெரியுமா? காலித் பின் வலீத் சாதாரணமான ஆள் இல்ல. அவர்களுடைய தலைமையில் ஒரு படை போயிருக்குதுன்னா கண்டிப்பா அது வெற்றி அடைந்துட்டு விட்டுதான் வரும் என்பதாக சொன்னார். மாற்று கருத்தே இல்லை என்பதாக சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்தை எழுதுறாங்க. யாரு? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்புறாங்க. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருக்கிறாங்க? அந்த படையினுடைய சாதாரணமான சோல்ஜராக இருந்துட்டு இருக்கிறாங்க. சாதாரணமான மனிதராக இருக்கிறாங்க. இப்ப லெட்டர் யாருக்கு வருது? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. இந்த கடிதம் உங்களிடத்திலே வந்ததிலிருந்து நீங்கள் அந்த படையினுடைய தளபதி. காலித் பின் வலீத் அவர் சாதாரணமான சிப்பாயாக செயல்படுவார் என்று சொல்லப்படுது. கடிதம் யாருக்கு வரணும்? அசல்ல தளபதியாக இருக்கக்கூடிய காலித் பின் வலீதுக்கு வரணும். வந்து நீங்க இறங்குங்க, நான் இந்த கடிதம் வந்தோன்னு நீங்க இறங்கிருங்க, அவங்கள வந்து மேல செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாச்சு ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணலாம். சரி, அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனா எப்படி வருது கடிதம்? கீழே இருக்கக்கூடிய சிப்பாயாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு வருது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். அரசியலுடைய நோக்கம் என்ன? அங்க பாக்குறாங்க. அவருடைய முகம் மாறுது. யாரு? அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. பிரகாசமாக ஆகல. மாஷா அல்லாஹ், ப்ரமோட் ஆயிட்டோம். அப்படி இல்ல, ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு இல்ல. இங்க முகம் மாறுகிறது, வாடுகிறது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை கவனிக்கிறார். கேட்கிறாங்க, என்ன அமீருல் முஃமினீன் இருந்து கடிதம் வந்திருக்குது, கலீஃபாட்ட இருந்து கடிதம் வந்திருக்க, என்ன? அவங்க சொல்றாங்க, ஒண்ணுமில்ல, போரை தொடரலாம் அப்படின்றாங்க. ஒண்ணுமில்ல, போரை அப்படியே தொடரலாம். கடிதத்துல என்ன இருக்குன்னு கேட்டேன். போரை தொடர்றதா தொடர்றது இல்லையான்றது பாப்போம். நீங்க கடிதத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, ஒண்ணுமில்ல, கடிதத்தை கொடுங்கன்றான். வேணாம், தயங்குறாங்க. கொடுங்க, வாங்க. ஏதாச்சும் சங்கடப்பட்டு விடுவார்களோ. வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா இந்த கடிதம் வந்ததிலிருந்து நீங்கள் தளபதியாகவும் காலித் பின் வலீத் சாதாரணமான நபராக இருக்க வேண்டும் என்பதாக கட்டளை வருகிறது. ஏன், எதற்கு என்பதாக சொல்லவில்லை. இன்ன அம்ர அமீரினா தஹ்த ரூசினா, எங்களுடைய தலைவருடைய கட்டளை என்பது எங்களுக்கு தலைகளுக்கு மேலாக இருக்கிறது, கிரீடத்திலே இருக்கிறது என்பதாக சொன்ன வண்ணமாக யாரு? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறங்குறாங்க. யாரு? அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மேல ஏறுறாங்க. யுத்தம் மிக சிறந்த வெற்றியை அடைகிறது. மிக சிறந்த வெற்றியை அடைகிறது. மதீனா நகருக்கு வருகின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஃபுதூஹ மினல்லாஹ், வெற்றி என்பது அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து கிடைக்கிறது. இங்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோ ஒரு தனிப்பட்ட கோத்திரமோ இங்க என்னவாக இருக்கக்கூடாது. மக்களுடைய எண்ணத்தில் எப்படி வந்துடக்கூடாது. அல்லாஹுதான் செய்கிறான், அல்லாஹ்விற்காக தான் நான் தளபதியாக இருக்கின்றேன் என்கிற காரணத்தினால் நான் போர் செய்கிறேன் என்றால் அந்த போர் அல்லாஹ்விடத்துல ஏற்புடையது அல்ல. எனக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்திருக்கிறாங்க, அதனால நான் செயல்படுவேன் என்று சொன்னால் அது அல்லாஹ்விற்கானது அல்ல. அப்ப எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் செயலாற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக இருந்து செயல்பட்டதை விட அதைவிட வேகமாக சிப்பாயாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வேகம் அதிகரித்தது என்பதாக
வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி காமிக்கிறார். அது இந்த சமூகம் இழந்தது. அது எப்ப இழக்க ஆரம்பிச்சுச்சோ அப்பையிலிருந்து அது சரிவை காண ஆரம்பித்தது. கர்பலா முடிஞ்சிருச்சா? 2 வருஷம் 2 வருஷம் 13 மாதம் கழிந்து விடுகிறது. இப்ப கர்பலாவினுடைய செய்திகள் மக்கமா நகரை போய் அடையுது. மக்கள் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள கொந்தளிச்சு எந்திரிக்கிறாங்க. எங்க? மதீனால. இப்ப மக்கள் எல்லாம் கொந்தளிக்கக்கூடிய அந்த காட்சிகள் தெரிகிறது. தெரிஞ்சவுடன் இந்த நிறைய செய்தி யசீதினுடைய ஆட்சியிலே நிறைய செய்திகள் மக்கள் இடத்திலே கேட்கப்படுகிறது. அதெல்லாம் பார்க்கிறாங்க. ஷரியத்திற்கு மாற்றமான விஷயங்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இவர்களினால் தாங்க முடியவில்லை. எனவே அந்த மக்களை எதிர்த்து யசீது தன்னுடைய படையை அனுப்புறார். எங்க அனுப்புறாரு? மதினமா நகரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அனுப்புறார். பெரிய படையை அனுப்புறார். வக்காத்துல் ஹர்ரா என்று சொல்லப்படும் வரலாற்றுல ஹிஜ்ரி 63 துல்ஹஜ் பிறை 26 இந்த விஷயம் நடக்குது. அந்த படையை அனுப்புறார். அந்த மக்கள் எல்லாம் எதற்காக கிளர்ச்சி அடைகிறார்கள்? நல்லா கவனிக்கணும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள்? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் கொலை செய்யப்பட்டார்கள்? அவர்கள் ஏன் கிளர்ச்சி செய்தார்கள்? அப்படியே அமைதியா இருக்க வேண்டியதுதானே? அரசாட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டியது தானே என்பதாக நாவு கூசாமல் சில பேர் பேசுறாங்க. யசீதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இங்க நல்லா கவனிக்கணும். யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அன்ஹுமா. யார் அவங்க அப்படின்னு சொன்னா, மலக்குமார்களினால் குளிப்பாட்டப்பட்ட ஒரு சஹாபி ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா. இவங்க சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா ஹரஜ்னா அலா யஸீதின் ஹத்தா ஹிஃப்னா அன் நுர்மிய பில் ஹிஜாரத்தின் மினஸ் ஸமா. இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களின் காரணத்தினால், இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்பாடுகளின் காரணத்தினால் வானத்தில் இருந்து அல்லாஹு தஆலா நெருப்பு மழையை பொழிந்து அதாபுகளை ஏற்படுத்தி விடுவானோ என்கின்ற பயத்தின் காரணத்தினால் தான் யசீதினுடைய ஆட்சியை எதிர்த்து நாங்கள் வெளியேறினோம், கிளம்பினோம் என்று சொன்னார். அப்பனா பாத்தீங்களா, உம்மத்துல எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழல். அல்லாஹ்வினுடைய அதாபு இறங்கி விடுமோ என்கின்ற அச்சம் ஏற்படுதுன்னா அங்க உள்ள கள நிலவரம் எப்படி இருந்துச்சுன்றதை நாம விளங்கணும். அதன் காரணத்தினால்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்தார்கள். அவங்க என்ன இடம் பிடிக்கிறதுக்காண்டி அங்க ஆட்சி கிடைக்குது, பொறுப்பு கேட்டு இருந்தாக்க இந்த சமுதாயம் கொடுத்திருக்கும். அதெல்லாம் இல்ல. இங்கு அந்த ஆட்சியை கலைக்க சொல்கிறார்கள். இது இந்த முறை தவறானது என்பதை கண்டிக்கிறார். கண்டித்ததனுடைய விளைவு இந்த மதீனால இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதிருப்தியை தெரிவிச்சோன ஒரு படை வருது. யசீதினுடைய படை வருகிறது. வந்து என்ன செஞ்சுச்சு? குத்தில யௌமுல் ஹர்ரா மினஸ் ஸஹாபத்தி நஹ்வ 80. மதீனாவை நோக்கி படை வருகிறது. எந்த படை? இஸ்லாமியர்களுடைய படை, முஸ்லிம் படை வருகிறது. வந்து சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய மதீனமா நகரம் முழுவதும் சூறையாடப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய வீடுகள், இடங்கள் எல்லாம் சின்னாபின்னமாக ஆக்கப்படுகிறது. எப்படி இருக்கும்? எந்த நகரம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்ற ஒரு புனிதமான இடம். மக்கமா நகருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள் என்றால், மதீனாவிற்கு நான் துஆ செய்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருந்தார்கள். அந்த நகரம் முஸ்லிம்களின் படையால் அது என்ன செய்யப்படுது? சூறையாடப்படுகிறது. எந்த அளவிற்கு? 80க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அங்கு ஷஹீதாக்கப்படுறார், அங்க சாகடிக்கப்படுறார். குறைஷிகள் அதே மாதிரி வல் அன்சாரிகள் இவர்களில் இருந்து 700 பேர் அங்க இறக்குறாங்க. 700 பேர் இறக்குறாங்க. அதோடு சேர்த்து இது போக அன்சாரி சஹாபாக்கள், குறைஷிகள், இவையர்களை தாண்டி இருக்கக்கூடிய பொதுமக்கள், பிற்காலத்தில் வாழ்ந்த
அந்த புதிய மக்கள் இவர்களை எல்லாம் சேர்த்து 10,000 பேர் கொண்ட படை இறக்கப்பட்டது, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக வரலாறு சொல்லுது. அப்படின்னு சொன்னா இது சாதாரணமான நடவடிக்கையா? இதையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுதுதான் மதீனால அங்க பொதுச் செயலரா. ஒண்ணு ஃபர்ஸ்ட் கர்பலா, அதுக்கப்புறம் வக்காத்துல் ஹர்ரா, இங்க மதீனாவினுடைய போர். நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது, அவதூறான செய்திகளும் இங்க சொல்லப்படுது. இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டார்கள் என்பதாகலாம் சொல்லப்படுது. அது வந்து ஆதாரபூர்வமான விஷயங்கள் அல்ல. ஆனால் சூறையாடப்பட்டது. முஸ்லிம்களுடைய பொருட்கள் கனிமத்தாக எடுக்கப்பட்டது. சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்றத தாண்டி இந்த பொருட்களை எல்லாம் எடுக்கிறதுனா பெரிய விஷயமா? அது நடக்குது. இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. இதையெல்லாம் இப்ப நடக்குது இல்ல. பொதுவாகவே ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். ஒருவன் லா யுரீது அஹதுன் அஹ்லல் மதீனத்தி பிஸூஇன், ஒருவன் மதீனாவை தீய எண்ணத்தோடு தீண்டுவதற்கு முயற்சி செய்தான் என்று சொன்னால், இல்லா அஸாபஹுல்லாஹு ஃபின்னாரி ஸௌபல் மில்ஹி ஃபில் மா, தண்ணீரிலே உப்பு கரைவதை போன்று அவனை அல்லாஹ் தஆலா கரைத்து விடுவான். எப்படி கரைப்பான், எப்படி ஆள் அடையாளம் இருப்பான்றது தெரியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரியே அந்த வக்காத்துல் ஹர்ரா, மதீனாவை எதிர்த்து இது பண்ணா அவங்கள அடையாளம் இல்லாமல் ஆக்கிடுவான்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்ன மாதிரியே அந்த வக்காத்துல் ஹர்ராவை நிகழ்த்தியது யார் அப்படின்னு சொன்னா முஸ்லிம் இப்னு உக்பா என்று சொல்லக்கூடிய நபர். இவருடைய தலைமையில் தான் நடந்துச்சு. இங்க வக்காத்துல் ஹர்ரா நடந்துருச்சு, மதீனாவை சூறையாடிட்டாங்க. இப்ப என்ன வருதுன்னா, அங்க அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே இந்த ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்கிறார். அவர்களை சுற்றிலும் படையினர்கள் திரண்டு இருக்கிறார்கள். உடனடியாக நீங்கள் எல்லாம் அங்கு போங்கள் என்பதாக தகவல் வந்தான. இந்த படை கிளம்பி அங்க போகுது. போற வழியிலேயே அந்த முஸ்லிம் இப்னு உக்பா இறந்து விடுகிறார். அப்படியே அவருடைய மரணம் வந்து விடுகிறது. இப்ப அங்க போய் மிகப்பெரிய ஒரு தாக்கம் நடந்துச்சு. நேற்றைய தினத்துல பார்த்தோம். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியில மிகப்பெரிய ஒரு சண்டை நடக்கிறது. எப்பொழுதிலிருந்து? ஹிஜ்ரி 63 துல்ஹஜ்ஜிலிருந்து 64 ரபியுல் அவ்வல் வரையிலும் கிட்டத்தட்ட 64 நாட்கள் சண்டை நடக்குது. இந்த சண்டையினுடைய வெளிப்பாடு கடைசியாக மின்ஜனிக் என்கின்ற அந்த என்னது பீரிங்கி, அன்றைய காலத்துல ஒரு ரப்பர் மாதிரி வச்சு குண்டுகோல் மாதிரி வச்சு அடிப்பான் நெருப்பு பந்தத்தை. அப்படி அடிக்கின்ற பொழுது காபா எரிகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறார்கள். யா அல்லாஹ், என்னை அழிப்பதற்காக வந்து இந்த காபாவை அவர்கள் எரித்து விட்டார்கள். இந்த காபா எரிக்கப்படுவதற்கு நான் காரணமாக ஆகிவிட்டேனா என்பதாக அவர்கள் அழுது கதறுகின்ற அந்த நேரத்திலேதான் செய்தி வருகிறது, யசீத் அங்கு இறந்து போய்விட்டார் என்கிற செய்தி. ரபியுல் அவ்வல் அங்க பிறை ஹிஜ்ரி 64 ரபியுல் அவ்வல் பிறை 14 யசீத் மரணம் அடைந்து விட்டார் என்கிற செய்தி வந்து இங்க வந்து வருது. செய்தி வந்தோன அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். எல்லா மக்களும் நிசப்தமாயிருது. இப்ப யார் ஆட்சிக்கு வர்றது? யசீதுக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வர்றது? யசீதுக்கு அப்புறம் முஆவியா என்று சொல்லக்கூடிய மகன் இருந்தார். யசீதுடைய மகன். அத்தாவுடைய பேரை பார்ப்பாங்கல்ல சில பேரு, அது மாதிரி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் யசீது. அந்த யசீது தன்னுடைய மகனுக்கு முஆவியா என்பதாக பெயர் வைத்திருக்கிறார். அவரை ஆட்சியாக நியமனம் செய்யப்படுகிறது. அந்த முஆவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக சிறந்த மனிதராக இருந்தார். இப்படிப்பட்ட என்ன சூழல்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லி தெரியும். இந்த இதுல வந்து நான் என்னுடைய இதை நினைப்பதற்கு நான் விரும்பவில்லை, நான் இந்த ஆட்சியை நான் ஏற்கவில்லை என்பதாக சொல்றார். அந்த குடும்பத்துல பெத்த தாயே கடுமையாக பேசுகிறது. என்ன பிள்ளையாக இருக்கிறாய், அசிங்கமான வார்த்தையை சொல்லி பேசுகிறது. நீதான் இருக்கணும், நீதானே வந்து இப்ப அப்பா இறந்துட்டாங்கன்னா இப்ப நீதானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரையாவது நியமனம் செய்து விடுங்கள் என்பதாக சொல்றாங்க. அப்பொழுதும் சொல்றாங்க, நான்
நான் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் தான் இந்த ஆட்சிக்கே வரவில்லை. ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கு நான் மறுக்கிறேன். இப்ப நான் யாரையாவது நியமனம் செய்து அவர் ஏதாவது தீங்கு செய்தால் அதற்கும் நான் தானே பொறுப்பேற்கணும். அதனால நான் அதுக்கு பொறுப்பேற்க மாட்டேன் என்பதாக சொல்லி ஒரு 40 நாள் தான் உயிரோட இருக்கிறார். அவர் சில பேர் சொல்றாங்க மர்மமான முறையில இறந்து விட்டார் என்பதாக. இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்களாக தான் இருந்தார்கள். எனவே அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹ்விற்கு தான் தெரியும். மௌத்தா போயிட்டான். மௌத்தா போனோம்னா யாரு? இப்பதான் விஷயம் தெரியுது. எது? மாமியார் இல்லான்னு ஏன் பயந்தாங்க? உமையாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது மாமியார் இல்லான்னு தெரியும். அப்படி அடித்துக் கொள்கிறார்கள். யார் ஆட்சிக்கு வருவது? இந்த பொறுப்பை யார் எடுக்கிறது? பிரம்மாண்டமான ஒரு பொறுப்பு, இதை யார் எடுப்பது என்பதாக. அந்த நேரத்துல கூட அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர வேண்டும் என்பதாக எல்லா ஆளுநர்களும் எதிர்பார்த்திருந்தார்கள். குறிப்பாக ஹிஜாஸினுடைய அப்துல்லாஹ் இப்னு ஜியாத் என்ற ஒரு ஆளுநர், அதே மாதிரி கூஃபாவினுடைய அப்துல்லாஹ் இப்னு யசீத் என்ற ஆளுநர், அதே மாதிரி பசராவினுடைய முஸஅப் இப்னு ஜுபைர் என்கின்ற ஆளுநர், அதே மாதிரி எகிப்தினுடைய அப்துல் ரஹ்மான் இப்னு உபாதா அல் ஃபஹ்ரி என்கிற ஆளுநர், அதே மாதிரி யமனுடைய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அதே மாதிரி ஈரான் ஆப்கானிஸ்தானுடைய அப்துல்லா இப்னு ஹாசிம் என்று சொல்லக்கூடிய ஆளுநர். இது போன்ற யாருடைய ஆளுநர்? அந்த யசீதினால் நியமிக்கப்பட்ட அந்த ஆளுநர்களே சொல்றாங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒருவர். எனவே இவர்கள் இருப்பதற்கு பொருத்தமானது என்பதாக சொல்றாங்க. எல்லாமே என்ன செய்யறாங்க? ஏன்னா இங்க இந்த சிரியாவுடைய நாட்டுல உமையாக்களுடைய பிரச்சனை போகுது. உமையாக்கள் தான் வரணும், உமையாக்கள் தான் வரணும். யார் போடுறது அப்படின்னு சொல்லி கடைசியாக யாரு? மர்வான் இப்னு ஹக்கம் என்கிற நபரை நியமனம் செய்யறான். மர்வான் இப்னு ஹக்கம் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கொலையினுடைய நேரத்தில எல்லாம் கூட இருந்தாப்புல. ஆனா இப்ப ஆள் ரொம்ப வயசாயிட்டாங்க. இந்த நிலையில இருக்கிறார். இந்த நேரத்துல இவங்களுக்கு ஆட்சி வருது. நான் ஆட்சிக்கெல்லாம் நான் வயசாகிருச்சுப்பா, என்ன விட்டுருங்கப்பா அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க தான் இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சவங்க. இப்ப இருந்தாக்கா கொஞ்சம் அமைதியா ஆகும்னு சொல்லிட்டு அவங்கள வச்சிடுறாங்க. அவங்களும் கொஞ்சம் மாதங்கள் தான் இருந்தார். இருந்து மரணம் அடைந்திருக்கிறார். மரணம் அடைந்தவுடனே இவர்களுடைய மகன் யார்? மர்வான் இப்னு ஹக்கம் அவர்களுடைய மகன் அப்துல் மலிக் ஆட்சிக்கு வருகிறார். அப்துல் மலிக் இப்னு மர்வான். இவர் பயங்கரமான ஆள். இவர் உடனடியாக அதுவரையிலும் அந்த இடைப்பட்ட காலம் வரையிலும் எல்லா மக்களும் நியமனம் செய்யல. ஆனா எல்லா மக்களும் சொன்னது என்னன்னா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இவங்க ஹலீஃபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத மாத்தணும் அப்படின்றதுக்காக இங்க மலிக் இப்னு மர்வான், அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர் தன்னுடைய ஆட்சி எடுக்கிறாரு. இப்பதான் யாரு? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்கிற படுபயங்கரமான ஒரு ஆட்சியாளரை ஒரு ஆளுநராக நியமித்து அனுப்புறார். இவருடைய ஆளுநர் இதுல மொத்த இதையும் ஹிஜாஸ் எல்லாத்தையுமே வளைக்கணும். எல்லாமே உமையாக்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யசீதினுடைய காலகட்டத்தில் விடுபட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப அமல்படுத்தப்படுது, நிலைநாட்டப்படுது. இப்ப திரும்பவும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அதுவரையும் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு இப்பதான் கவனிக்கணும். ஆட்சி வேணும்னு சொல்லியிருந்தா அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு உடனே நான் தான் தலைவன் சொல்லி அறிவிப்பு செஞ்சு இது பண்ணி இருந்திருக்கலாம்ல. அப்படி இல்ல. இவர்களுக்கு அதெல்லாம் நோக்கம். இஸ்லாமிய முறைப்படி அது நடந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு எதிர்க்க வேண்டிய தேவையில்லை. அதற்கு மாற்றமான கோத்திர அடிப்படையில், குல அடிப்படையில் இந்த ஆட்சியை கொண்டு வந்தால் அப்படிப்பட்ட ஆட்சியை ஏற்க முடியாது என்பதுதான் இங்கு நிலைப்பாடு. இங்க அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி எப்ப 73 இது நடக்கும்போது இங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு சூறையாடு மதீனால மக்கால வச்சு லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணோன்னே அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த அத்தனை பேரும் அந்த பகுதிக்கு போயிட்டாங்க. அவனுடைய படை. ஏன்னா ஆளு தனிப்பட்ட முறையில பேசுறத பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல மனுஷரா இருக்கிறார். ஆனா தனக்கு மேல இருந்து ஏதாச்சும் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா
அவ்வளவுதான். அவர் எடுக்கிற ஸ்டெப் எத்தனை பல சஹாபாக்களை கொண்டிருக்கிறார் இவருடைய படையில. அப்படிப்பட்ட ஆளு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். பயங்கரமான சரித்திரங்கள் இவரை பற்றி இருக்குது. இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து நெருக்கிறான். எப்படின்னா, அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினுடைய படையினுடைய சூழலை புரிந்து கொண்ட அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன்கள் கூட இந்த இதுக்கு வந்துட்டாங்க. தனியாக விடப்படுகிறார். இப்ப அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தாய் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அக்கா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய மகன் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு இல்லையா? நேத்து சொன்னோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வயதாகி விட்டது. வயதாகி 100 வயசு கிட்ட ஆகி கண்ணே தெரியல. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இப்ப போறாங்க. இப்ப தாயை பராமரிக்க வேண்டிய தேவை யாருக்கு இருக்கு? தனக்கு இருக்கு. இப்ப தன்னை கொன்று விட்டான். தன்னுடைய தாய் கவலைப்படுவார்களே, அவர்கள் சிரமப்படுவார்களே, அவர்கள் அல்லோல் படக்கூடாதே, அவர்களுடைய விருப்பம் இல்லாமல் நாம் இப்பொழுது கலந்து கொள்ளக்கூடாதே என்கிற காரணத்தினால் அவர்கள் போறாங்க. போய் தன்னுடைய தாய் இடத்துல போய் உட்கார்றாங்க. தாயே, இப்பொழுது என்னை விட்டும் எல்லோரும் சென்று விட்டார்கள். பெற்ற பிள்ளைகள் முதல் கொண்டு எல்லோரும் அங்கே சென்று விட்டார்கள். இப்பொழுது இந்த ஆட்சிக்கு ஒண்ணு என்னை கட்டுப்பட சொல்கிறார்கள், இல்லை என்றால் என்னுடைய உயிரை எடுத்து விடுவார்கள். நான் என்ன செய்ய என்று கேட்கிறார். ரத்தின வார்த்தைகளை அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார், யா புனை இன் குந்த தாலம் அன்னக அலல் ஹக்கி ஃபம்தி அலை. மகனே, நீ அல்லாஹ்விற்காக இந்த காரியத்தை நீ செய்து கொண்டிருந்தாய் என்று சொன்னால், இதை விட்டும் ஒரு அடி நீ பின்வாங்காமல் அப்படியே செய். இல்ல உன்னுடைய லாபத்திற்காக நீ இதிலே இறங்கி இருந்தாய் என்று சொன்னார், உன்னுடைய திறமையை காட்ட வேண்டும், உன்னுடைய அந்தஸ்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ செய்திருந்தாய் என்று சொன்னால், நீ அந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்பதாக சொல்கிறார். நான் கண்டிப்பாக அல்லாஹ்விற்காக தான் செய்தேன், எனவே நான் போகிறேன் என்பதாக சொல்றான். இப்ப இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பேற்பட்டவர்கள், அவர்களுடைய உடலையே சின்ன பின்னமாக ஆக்கிய கூட்டம் இந்த கூட்டம். எனவே என்னுடைய உடல் இறந்ததற்கு பிறகு அது அவர்கள் பேண மாட்டார்கள், கண்டிப்பாக சிதைப்பார்கள் என்பது தெரியும். அத அத புரிஞ்சு தன்னுடைய தாய் கண்ணீர் வடிக்க கூடாதுன்றதுக்காக தன்னுடைய தாயிடத்துல திருப்பி வந்து கேட்கிறாங்க, என்னுடைய உடலை இவர்கள் சின்ன பின்னமாக ஆக்குவார்களே, என்ன செய்வது என்பதாக கேட்கிறாங்க. அப்ப அப்பயும் அந்த தாயார் சொல்றாங்க, எப்படிப்பட்ட மனசு பாருங்க. அவங்க சொல்றாங்க, இன்ன ஷாத்த லா யுதிர்ருஹா சல்ஹுஹா பஅத தபிஹா. ஒரு ஆடு அது அறுக்கப்பட்டதற்கு பிறகு அதனுடைய தோள்கள் உரிக்கப்பட்டால் என்ன, அதனுடைய சதைகள் பிரிக்கப்பட்டால் என்ன, அதுக்கு எந்த ஒரு வழியும் தெரிய போவாது. நீ கவலைப்படாதே. நீ ஷஹாதத்தை அடைந்ததற்கு பிறகு அதுவரையும் தான் நமக்கு. அதற்கு பிறகு அவர்கள் உடலை என்ன செய்தால் என்ன என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். சொன்னவுடன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் களத்திலே இறங்கி தன்னால் முடிந்த அளவிற்கு போராடுகிறார்கள். கடைசியாக அந்த மிஞ்சனிக் என்கின்ற அந்த பீரங்கியின் மூலமாக அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்பட்டவுடன் அவர்கள் சொன்னதை போன்றே அவருடைய உடல் தொங்க விடப்படுகிறது. எப்படி இந்த சமுதாயம் எங்க சறுக்குனுச்சு பாத்தீங்களா? எங்க போய் நிக்குது? யார் அவங்க? எப்பேற்பட்ட சீதேவி அவருடைய நிலை. அவருடைய உடல் கொண்டு வரப்படுகிறது. அவர்களுடைய தன்னுடைய மகனுடைய உடல் வருவதற்கு முன்பதாக, யா அல்லாஹ், என்னுடைய மகனுடைய உடல் என்னிடத்திலே வருவதற்கு முன்பதாக என்னை இந்த பூமியில வைத்திருக்காதே என்பதாக துஆ செய்கிறார்கள். அந்த ஜனாசா இவருடைய கையிலே வருவதற்கு முன்பதாக 3 நாள் கிட்ட அங்க தொங்க விடப்பட்டிருந்துச்சு. அது வருவதற்கு முன்பதாகவே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்து போனார்கள். தன்னுடைய மகனோடு சேர்த்து அவர்களும் சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்கிறார். ஒரு இரத்த வரலாறு என்பது இந்த சமூகத்தினால் ஏற்பட்டது என்பது நாம் செய்த பிழையினுடைய அடையாளம். இந்த பிழையை மூடி மறைக்க கூடாது. இதை சொல்லணும், இதை தெரியணும். இந்த வரலாறுகள் பேசப்படுவது இல்லை. பேசப்படவில்லை என்கிறதற்கு ஒரு நல்ல காரணங்கள் இருந்தாலும் பேசுவதை முறைப்படி நாம் பேசியாக வேண்டும். இது உள்ளதை உள்ளதுபடி சஹாபாக்களுக்கான அந்தஸ்துகளை கொடுத்து விட்டு
உள்ளதுபடியான ரணங்களை நாம் சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த சமுதாயம் எப்பேற்பட்ட தவறுகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்பேற்பட்ட உன்னதமான அல்லாஹுவினுடைய விருப்பத்திற்கு உட்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே அடுத்து என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்